Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about Immunology Unit 8th one Innate Immunity. Already innate immunity la vandu namma biological factors and also physical and mechanical factors, cellular factors vara paathirundom. Today we will see about genetic factors. Marabiyal factor ennalla marabiyal காரணிகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். மரபியல் காரணிகள் கூட என்னவா இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு இயற்கையா வந்து நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறிப்பிட்ட ஒரு பேத்தோஜனுக்கு எதிராக வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல உருவாக்குறதுக்கு இந்த மரபியல் காரணிகளும் வந்து இருக்கு. அண்டு இதுல 3 டைப்ஸா வந்து இதை வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க. ஒன்னு இன நோய் எதிர்ப்பு சக்தி, செகண்ட் ஒன் ரேஷியல் நோய் எதிர்ப்பு சக்தி, தேர்ட் ஒன் வந்து தனிப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லி மூணா வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க. இன நோய் எதிர்ப்பு சக்தி, ரேசியல் நோய் எதிர்ப்பு சக்தி அண்ட் தனிப்பட்ட. இன நோயும் போது தட் இஸ் ஸ்பீசிஸ் இம்யூனிட்டி, ரேசியல் இம்யூனிட்டி அண்ட் இண்டிவிஜுவல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி 3ஆ கேட்டகரைஸ் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பீசிஸ் இம்யூனிட்டி, தட் இஸ் இன நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லும்போது ஒரு இனத்தோட அனைத்து உயிரிகளும், ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஸ்பீசிஸ்ல உள்ள எல்லா ஆர்கானிசமும் எல்லா உயிரிகளும் என்ன செய்யுதுன்னா ஒரு குறிப்பிட்ட பேத்தோஜன் ஏற்படுத்துற ஒரு நோய்க்கு எதிர்ப்பு தன்மையை வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து கொண்டிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டிப்தீரியா டிசீஸ் வந்து எலிகளை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல தாக்காது. அதே நேரத்துல வந்து மனிதனையோ இல்ல பன்றியையோ வந்து அது ஈஸியா வந்து தாக்குது. அண்டு மேன்ல பார்த்தோம்னா கோல்டு வந்து நார்மலாவே எல்லாரையும் வந்து தாக்குது. சளி வந்து நம்மளுக்கு அதிகமா ஏற்படும், ஈஸியா நம்மளை அஃபெக்ட் பண்ணும். பட் நாய்களை பார்த்தோம் அப்படின்னா டாகை வந்து இந்த கோல்டு அந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்றது கிடையாது. ஸோ ஸ்பீசிஸ் டு ஸ்பீசிஸ், இனத்துக்கு இனம் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வேறுபடுது. அண்ட் ஒரே ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பேத்தோஜனுக்கு எதிராக அந்த பேத்தோஜன் ஏற்படுத்துற நோய்களுக்கு வந்து டிசீஸ்க்கு வந்து இம்யூனிட்டி கொண்டு இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து ஸ்பீசிஸ் இம்யூனிட்டி, தட் இஸ் இன நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்றோம். And second one racial immunity. Second one racial immunity. Racial immunity அப்படின்னு சொன்னா racial immunity அப்படின்னு சொல்லும்போது ஒரே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஸ்பீசிஸ், ஒரு ஸ்பீசிஸ்க்குள்ள உள்ள எல்லா ஆர்கானிசமுமே என்ன செய்யுது, எல்லா உயிர்களும் என்ன செய்யுதுன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக வந்து நோய் எதிர்ப்பு தன்மை வந்து கொண்டு இருக்குன்னு சொன்னோம். பட் இங்க அப்படியே ஆப்போசிட், ரேசியல் மீன்ஸ் ஒரே இனத்துக்குள்ளேயே வேறு வேறு நோய் எதிர்ப்பு தன்மை வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பேத்தோஜன் வந்து ஒரே இனத்துக்குள்ளே சில இதை தாக்கும் சில இதை தாக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டியூபர்குலோசிஸ் சொல்றோம் இல்லையா, காச நோய் வந்து நீக்ரோக்களை வந்து இந்த பிளாக் பீப்புளை வந்து அதிகமா வந்து தாக்குது. அதே நேரத்துல ஒயிட் பீப்புளை வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த காச நோய் வந்து தாக்குறது இல்லை. சோ காசநோய் வந்து நீக்ரோக்களை அதிகமாகவும் வெள்ளையர்களை வந்து தாக்காம இருக்குது அப்படின்னா அப்ப ஸ்பீசிஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். ஆனா வந்து இந்த டியூபர்குலோசிஸ் வந்து நியூக்ரோக்களை மட்டும் தாக்குது, அதே நேரத்துல வெள்ளையர்களை தாக்கல. அப்படிங்கும்போது ஒரே இனமா இருந்தா கூட இனத்துக்குள்ளேயே அந்த நோய் எதிர்ப்பு தன்மை வந்து வித்தியாசப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ரேசியல் இம்யூனிட்டி. நெக்ஸ்ட் தனிப்பட்ட இண்டிவிஜுவல், இது இனம் கிடையாது, ஆல்ரெடி நம்ம பார்த்தது ஸ்பீசிஸ். இப்போ வந்து இண்டிவிஜுவல்ஸ் தனிப்பட்ட உயிரியில வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ட்வின்ஸ்ல ஹோமோசைகஸ் இரட்டையர்கள்னு வச்சுக்கலாம். அவங்க ஒரே மாதிரி இருக்க இரட்டையர்களை வந்து இந்த தொழுநோயோ இல்ல காச நோயோ வந்து 2 பேரையும் தாக்கும் போது 2 பேரையும் சேமா தான் தாக்குது. 2 பேருக்குமே வந்து இப்ப தொழுநோய் வந்தா 2 பேருக்கும் வருது, அதே காச நோய் வந்தா 2 பேரையும் அஃபெக்ட் பண்ணுது. ஆனா ஹெட்ரோசைகோஸ் இரட்டையர்களா இருந்தா, அந்த டிஃப்ரெண்டா இருக்கிற இரட்டையர்களா இருந்தா ஒருத்தவங்களை தாக்குது, இன்னொருத்தவங்களுக்கு அந்த டிசீஸ் வந்து தாக்குறது இல்லை. ஸோ இண்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்ட நபரை வந்து எப்படி வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரியாக்ட் பண்ணுது, ஒரு தனிப்பட்ட நபர்ல வந்து எப்படி சில குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதா வந்து தனிப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இதுதான் வந்து மரபியல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அண்டு வெப்பநிலை, நெக்ஸ்ட் வந்து வெப்பநிலை கிடையாது, வெப்பம். இப்போ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி அப்படின்னா வெப்பரத்த உயிரிகளில் வந்து டியூபர்கிள் பேசில்லி வந்து ஏற்படுத்துறது வந்து
நோயை ஏற்படுத்துறது வந்து வெப்ப ரத்த உயிரிகளை வந்து ஈஸியாக தாக்குது. அதே நேரத்தில் இந்த கோல்டு பிளட்டட் அனிமல் சொல்லுவோம்ல, குளிர் ரத்த உயிரிகளை வந்து இந்த டியூபர்கிள் பேசிலி வந்து தாக்குறது இல்லை. ஸோ இந்த வெப்பத்தை அடிப்படையாக வச்சு கூட என்ன செய்யுது அப்படின்னா ரீஜியன் வைஸ் அந்த வெப்ப ரத்த உயிரிகளை வந்து தாக்காம அதே நேரத்தில் குளிர் ரத்த உயிரிகளை வந்து தாக்குது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. வெப்பநிலையை வச்சு அந்த உயிரிகள் வந்து ரியாக்ட் பண்ணுது, இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கோழிகளில் பார்த்தோம்னா 40 டிகிரி செல்சியஸ்ல அதோட பாடி டெம்பரேச்சர் இருக்கும்போது அது வந்து ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற அந்த நோய்க்கு வந்து எதிராக வந்து செயல்படுது. அப்போ ஆந்த்ராக்ஸ் டிசீஸ் வந்து இந்த கோழிகளை வந்து தாக்காத 40 டிகிரி செல்சியஸ்ல அதை விட குறையும் போது வந்து ஆந்த்ராக்ஸ் வந்து ஈஸியாக வந்து இந்த கோழிகளை வந்து தாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெப்பநிலையும் ஒரு ஃபேக்டராக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வீக்கம். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ காயம் ஏற்பட்ட திசுக்கள் எந்த இடத்துல வந்து மூட்டு ஏற்படுதோ காயம் ஏற்படுதோ அந்த இடத்துல காயப்பட்ட திசுக்கள் வழியாக பேத்தோஜென்ஸ் வந்து நோய் பரப்புற பேத்தோஜென்ஸ் நம்ம உடம்புக்கு உள்ள நுழைஞ்சதும் அது என்ன செய்யுதுன்னா அந்த இடத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து என்ன செய்யும்னா ஹீட்டை ஏற்படுத்தும் அண்ட் பெயின் இருக்கும். அந்த இடம் ரெட்டிஷா மாறிடும், செவந்து போயிடும். ஃபைனலா வந்து கொஞ்சம் பல்கியா ஒரு வீக்கம் ஏற்படும். அதை தான் வீக்கம் அப்படின்னு வந்து சொல்றோம். எதனால வீக்கம் வந்து வருது அப்படின்னு சொன்னா தமனி அந்த குறிப்பிட்ட இடத்துல தமனி வந்து சடனா சுருங்கி டக்குன்னு விரியும். அதனால அண்டு ரத்த ஓட்டம் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து அதிகரிக்கிறது. அண்டு நுண்குழாயில வந்து என்ன செய்யும்னா ஊடுருவல் ஏற்பட்டு திரவம் வெளியேற்றம் வந்து நடக்கும். ஒரு மாதிரி ஒரு லிக்யூட் கண்டென்ட் வந்து வெளியேறும். இதெல்லாம் இந்த 3 ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் PMN பாலிமார்போ நியூக்ளியர் லியூகோசைட் அப்படின்னு வந்து நேற்றே பார்த்தோம். பாலிமார்போ நியூக்ளியோசைட் வந்து தட் இஸ் அப்படின்னா என்னன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தோம். நியூட்ரோஃபில், பேசோஃபில் அண்டு ஈசினோஃபில்ஸ் அப்படின்னு வந்து சொன்னோம். இந்த வெள்ளை அணுக்கள் என்ன செய்யுதுன்னா ரத்தத்துல இருந்து வெளியேறி அந்த காயம்பட்ட இடத்துக்கு போய் அந்த இடத்துல வந்து குவிஞ்சு ஃபேகோசைட்டோசிஸ் மூலமா அந்த பேத்தோஜென்ஸை வந்து என்ன செய்யுது அப்படின்னா நேற்று வந்து நம்ம பார்த்தோம் ஃபேகோசைட்டிக் செல் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைனலா எக்ஸோசைட்டோசிஸ் கில் பண்ணி எக்ஸோசைட்டிஸ் வழியா வெளியில வந்து கொட்டிடும். ஸோ இதுதான் வந்து நடக்குது. அப்ப வீக்கம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா தமனி சுருங்கி விரிகிறது, ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கிறது, நெக்ஸ்ட் திரவ வெளியேற்றம் நடக்கிறது. அதுக்கு ஃபைனலா வந்து PMN வந்து அந்த இடத்துக்கு போய் காயம்பட்ட திசுக்கள்ல வந்து குவிஞ்சு ஃபேகோசைட்டோசிஸ் செல் வழியா அந்த பேத்தோஜென்ஸை கில் பண்ணி உடம்பை விட்டு வெளில அனுப்புது. இதெல்லாம் வந்து இந்த வீக்கத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஃபேக்டர் வந்து காய்ச்சல் அப்படின்னு சொல்றோம். ஃபீவர் ஏற்படுறதுனால எப்படி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடம்புல கிடைக்குது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வீக்கம்ல பார்த்தோம். காயம்பட்ட திசுக்கள்ல என்ன செய்யுது அப்படின்னா வந்து நோய் கிருமிகள் வந்து உள்ள போகும்போது உடனே அது ஃபர்ஸ்ட் ஏற்படுத்துற சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் வெப்பம். உடல் வந்து உடம்பு வந்து ஹீட்டை கொடுக்கறதா முதல்ல வந்து ஏற்படுத்துற சிம்டம்ஸ். அதுதான் ஃபீவர் அப்படின்னு கூட சொல்றோம். இந்த ஃபீவர்னால என்ன ஆகுது அப்படின்னா காய்ச்சல் ஏற்படுறதுனால இன்டர்ஃபெரானை தூண்டுது. அப்போ உடம்பு ஹீட் ஆகும்போது அந்த பேத்தோஜனுக்கு எதிராக இன்டர்ஃபெரானை தூண்டி அங்க என்ன பேத்தோஜன் வந்துச்சோ இன்டர்ஃபெரானாலே மெயினா வைரஸ் காம்போனண்டா இருக்கிறதா. ஸோ வைரஸ்க்கு எதிராக செயல்பட்டு அந்த வைரஸ் தொற்றிலிருந்து உடம்பை வந்து பாதுகாக்குது. அப்ப காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அது ஒரு நார்மலான ஒரு இம்யூன் பவர் தான். அது ஏதோ ஒரு பேத்தோஜன் உள்ள வருது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம உடம்புல உள்ள இந்த இம்யூனிட்டி வந்து இன்டர்ஃபியரான தூண்டி வைரஸ்க்கு எதிராக அந்த குறிப்பிட்ட பேத்தோஜனுக்கு எதிராக நம்ம உடம்பை வந்து அந்த தொற்றுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த காய்ச்சல் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னேட் இம்யூனிட்டியில இருக்கக்கூடிய இந்த ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல அக்வயர்டு இம்யூனிட்டி, ஆக்டிவ் இம்யூனிட்டி சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்ப்போம். இதோட வந்து இன்னேட் இம்யூனிட்டி வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதோட 1 words வந்து நம்ம வந்து கொடுப்போம், டெலிகிராமில் வந்து கொடுக்குறோம். ஒவ்வொரு யூனிட் முடிச்சதுக்கு அப்புறமும் அதோடையும் வந்து இதை வந்து PDF-ஆக வந்து கொடுக்குறேன். ஸோ டெலிகிராம் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாதவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.